தெரியாததை கேட்கறது கூட ஒரு தைரியம் தான். சரி, ஓகே. நம்ம ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு 11 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல வந்து இது வரைக்கும் 7 பார்த்துருக்கோம். லாஸ்டா பார்த்தது வந்து ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹேவ் சேம் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா ஒரு பேராக்ட் எடுத்து பார்த்தோம்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கன்சர்ன் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அபேட்மெண்ட்னா என்ன ஐபிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 107ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப செக்ஷன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 21ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வேற எங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் வருதோ அங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வேர் எவர் இட் இஸ் ஒரு ஒரு வேர்டை திருப்பி திருப்பி ஒரே ஆக்ட்ல பல இடங்கள்ல மீன் பண்ணும் பொழுது அது என்ன மீனிங்னா இட் ஷுட் ஹாவ் ஐடென்டிக்கல் ஆர் சிமிலர் மீனிங். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிஃபார்மிட்டி ஷுட் பி தேர் வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன், ஜட்ஜ்மெண்ட், ஆர்குமெண்ட், எவ்ரி திங். யூனிஃபார்மிட்டி இல்லாம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தா நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். அது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினா ஒரு ஆக்ட ஒருத்தர் நடைமுறைப்படுத்துறதுக்காக சட்டமா கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன மெயின் பண்ணிருப்பாங்க, ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் a contrary intention appears or contrary meaning appears அப்படின்னா அப்படி இல்லாத பட்சத்துல அதே மீனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் லாஸ்டா நம்ம பார்த்தது. ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹேவ் சேம் மீனிங். உதாரணத்துக்கு நான் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். செக்ஷன் 17, 18, 19, 157 இந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ்ல இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறத சிமிலரா நம்ம எடுத்துக்கணும். ஒருவர் தானாக கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கோவர்ஷனும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு மூலம், அது எழுத்துப்பூர்வமா இருக்கலாம், இல்ல என்னவா இருக்கலாம், ரிட்டர்ன்ல நோட்ஸா கூட இருக்கலாம். அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் இன் நாட் பி ஒன்லி ஓரல் இன் நேச்சர். ஸோ இது லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னங்கிறத செக்ஷன் 3ல சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி திருப்பி எங்கெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி வருதோ அங்கெல்லாம் நம்ம அதே மீனிங் தான் எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இல்ல அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டர்பிரட் பண்ண முடியாது. அன்லெஸ் அன்டில் இட் இஸ் யூஸ்ட் இன் டிஃபரெண்ட் நோட் ஆர் டிஃபரெண்ட் ஃபுட்டிங். அதுதான் வந்து ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹேவ் சேம் மீனிங். அதே மாதிரி போனஃபைட் டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை பார்த்துருக்கோம். அதாவது எல்லா வகை நிறைய ப்ரொவிஷன்ஸ்க்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு என்ன போட்டிருப்பாங்கன்னா இஃப் த டிரான்சாக்ஷன் ஆர் த டிரான்ஸ்ஃபர் இஸ் போனஃபைட் இன் நேச்சர் அண்ட் ஃபார் லாஃபுல் கன்சிடரேஷன் இட் டஸ் நாட் பைண்ட் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஃப்ராடுலன்ட் டிரான்ஸ்ஃபரை பத்தி சொன்னேன். அதாவது செக்ஷன் 53ல ஃப்ராடுலன்ட் டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹூ இஸ் மேக்கிங் அ டிரான்ஸ்ஃபர் பை டிசீவிங் அண்ட் அதர், இன்னொருவரை ஏமாற்றி அதன் மூலம் தான் தவறுதலாக பயனடையும் வகையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது ஃப்ராடுலன்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ such a transfer is voidable at the option of the person who has been so deceived அப்படின்னு இருக்கும். செக்ஷன் எடுத்து படிச்சு பாத்தீங்களா? அதாவது யார் ஒருவர் ஏமாந்தாரோ அவர் நினைத்தால் நீதிமன்றத்தை அணுகி அத்தகைய டிரான்ஸ்ஃபர் செல்லாது அப்படின்னு அறிவிப்பதற்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு செக்ஷன் 53ல. ஆனா அதே செக்ஷன்ல எக்ஸப்ஷன்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா இட் டஸ் நாட் கவர்ஸ் அ டிரான்ஸ்ஃபர் விச் இஸ் போனஃபைட் இன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபார் அ லாஃபுல் கன்சிடரேஷன். அதுக்கு அடுத்து என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒன்லி ஃபார் அ டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் ஃபார் கன்சிடரேஷன் இட் டஸ் நாட் அமௌண்ட் டு எ ஃப்ராடுலன்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா இப்ப அந்த போனஃபைடுங்கிற வார்த்தை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட செக்ஷன்ஸ்ல அந்த வார்த்தை வந்திருக்கும். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன, ஒரே மாதிரி தான் நம்ம பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறதா ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹேவ் சேம் மீனிங். இட் நீட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிவேர். It is enough if it is understood in one particular portion of an act. It does not been repeated everywhere அப்படிங்கிறதா போன இதோட முக்கிய ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 8th கைண்ட், 8வது ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் பார்க்க போறோம். ஸோ இதோடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாசிட்டர் எ சாசிஸ். நான் டைப் பண்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரேஷன், அதாவது இந்த 8th கைண்ட், இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாசிட்டர் ஏ சாசிஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு
பார்க்கக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதுல நாசர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். டு நோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டு நோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நாசிட்டர் அப்படிங்கிறதுக்கு, அதாவது நாசேர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த சாசிஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் அர்த்தம். So it means to know from the association. To know from the association. Construction nositor yes sources. That is to know from the association அப்படின்னு அர்த்தம். ஒரு இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு லைவ்லி கிளாஸ் சொல்ற பாருங்களேன். இப்போ தொந்தரவு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல நம்ம ஒரு 3 பேர் சொல்லும் போது 4வது பேரை ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சொல்லிட முடியும் இல்லையா? ஸோ யூ நோ ஃப்ரம் த அசோசியேஷன் வாட் இஸ் கோயிங் டு பி மென்ட் அண்ட் இன் விச் வே இட் இஸ் கோயிங் டு பி மென்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு அழகிய ஒரு பழமொழி சொல்லியிருப்பார். என்னன்னா டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் whom யூ ஆர் அப்படின்னு சொல்லியிருப்பார். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எ பர்சன் behaves and person develops according to the association in which he is having a long relationship or spending most of his time. யாருடைய நம்ம அதிகமான நேரம் அதிகமான ஒரு இதை நம்ம செலவிடுறோமோ அவர்களுடைய தாக்கம் நமக்கு என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். அவங்களை போன்ற இது வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல 4-5 வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. கமா 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 கமான்னு போட்டு. அதுல எந்த வேர்டு வந்து அதர்ஸ்ன்னு இருக்கோ அது வந்து எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன் யூ ஷுட் நோ. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு டாக்ஸேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாக்ஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அதுல என்ன பண்றாங்கன்னா கமா வெஜிடபிள் அப்படிங்கிற ஒரு மீன் பண்ற மாதிரி ஒரு 5-6 காய்கறியை போட்டு அடுத்து ஒரு இதை போடுறாங்க. அப்போ அந்த அந்த அதர்ஸ்ல ஒரு காய்கறியை எக்ஸாக்டா என்ன பண்ணல, மீன் பண்ணல. அப்ப அந்த அதர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த காய்கறியை குறிக்குமா குறிக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன் யூ கேன் டேக் த மீனிங் ஆர் த கலர் விச் இஸ் ஒரிஜினலி பெஸ்டோட் ஆன் தட் பர்டிகுலர் இது. அதுதான் வந்து நாசிட்டர் சாசிஸ். தட் இஸ் டு நோ ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன். எல்லா வார்த்தைகளையும் எல்லா விஷயங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதோடு தொடர்புடைய மற்ற விஷயங்களிலிருந்து நாம என்ன பண்ணிக்கலாம், அதையும் அதுதான் அந்த அர்த்தத்துல தான் மீன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன 2 விஷயம் தெரியுதுன்னா, லிட்ரல் மீனிங்கை ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லிட்ரலா இதுக்கு இதான் சார் மீனிங், அதனால நான் இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அதோடு தொடர்புடைய அதே பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல அதே பர்டிகுலர் ஆக்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை சார்ந்துதான் இதையும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 2. மூணாவது, இது எப்ப அப்ளை ஆகும் அப்ளை ஆகாது. ஏன்னா எல்லா ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷனுமே சப்ஜெக்ட் டு அப்ளிகேஷன். ஏதோ ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லா பிரின்சிபலுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ எனக்கு பிடிச்சதை நான் அப்ளை பண்ண முடியாது. ஆப்வியஸா நம்ம சில நேரங்கள்ல கேட்காத கேள்வியை பத்தி பக்கம் பக்கமா எழுதியிருப்போம். எதுக்குன்னா சரி ஒருவேளை அவர் கிரேஸ் மார்க் ஏதாவது போடுவாங்களான்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு விம்ஸ் அண்ட் ஃபேன்சி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாட் அபவுட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சி. தட் இஸ் ஐ cannot choose and pick which I like or which is easily accessible to me. எனக்கு எது அதிகமாக நான் அதில் மேன்மையாக இருக்கிறேனோ அதை நான் எடுத்துக்கிறேன், அப்படி எடுத்துக்க முடியாது. சரியா? அப்போ லிட்ரலா ஒரு விஷயம் தனியா தெரியுது. ஒரு ஒரு 4-5 வேர்ட்ல 2 டிஸ்டிங்க்ட் குரூப்பா இருக்கு. ஸோ அப்போ அதே லைன்ல இருந்தாலும் கூட கண்டினியூஸா இருந்தாலும் கூட ஒன்னு வேற கைண்ட் ஆஃப் கிளாசிபிகேஷனா வருது, இன்னொன்னு வேற கைண்ட் ஆஃப் கிளாசிபிகேஷனா வருது அப்படின்னா அப்பவும் இது பொருந்தாது. சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நாசிட்டர் சாசிஸ்ல 3 விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டு நோ ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன். ஒரு வேர்டுக்கு அதோட லிட்ரல் மீனிங் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் அதோடு தொடர்புடைய மற்ற வார்த்தைகளோடு தொடர்புடைய ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். டு நோ ஃப்ரம் த அசோசியேஷன்.
சரியா? அது ஒண்ணு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்னா, இது வந்து எப்ப அப்ளை ஆகும்? லிட்ரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் மாரி ஆ தெளிவா ஒரு விஷயம் தெரியும்பொழுது இது அப்ளை ஆகாது. தெளிவாக அதாவது தெளிவாவே இது வேற ஒரு அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறபோது, இது வந்து என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. இந்த விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுக்காக நான் ஒரு இன்ட்ரஸ்டிங் கேஸ் தான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ அது அவுட்டேட்டட் தான். பட் ஆனா உங்களுக்கு அது பெட்டரா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆலம்கீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். டைப் பண்றேன். ஸோ நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆலம்கீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதுதான் வந்து இந்த இது சம்பந்தமான கேஸ் லா டு நோ ஃப்ரம் த அசோசியேஷன். அதாவது இந்த கேஸ்ல வந்து என்னன்னா a person would be charged under section 498 of IPC. 498 of IPC. இப்போ 498 of IPC is not an offense. அது என்னது? adultery. சரியா? adultery now at present stand it is only a ground for divorce. It is not a penal offense as of now. இந்த கேஸ் வரும்போது it was a penal offense. சரியா? இந்த ஆலம்கீர் vs ஸ்டேட் ஆஃப் பீகார்ல a person is charged under section 498. ஸோ அப்போ ஒரு நபரை 498 சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்? மனமான ஒருவரை அதை அறிந்து அவரை என்ன பண்ணிருக்கணும்? She would have eloped with that woman who has been already married, and this should also be known to him, and he has done so for what reason அப்படின்னா in the belief that she would have intercourse with him. இதுதான் ingredients of erstwhile section 498. இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். சரியா? இந்த 3 விஷயங்கள் இருந்தா செக்ஷன் 498 would be attracted. ஸோ இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். whoever takes or entices away any woman, takes away or entices away any woman who is and whom he knows or has reason to believe to be the wife of other person அப்படிங்கிற மாதிரி போட்டு லைனா இருக்கும். சரியா? ஸோ எப்படி ஆரம்பிக்குது? whoever takes away. ஸோ அப்போ டேக்ஸ் அவே அப்படின்னா லிட்ரலா பார்த்தா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டேக்ஸ் அவே அப்படின்னா யூசிங் ஃபோர்ஸ் ஆர் யூசிங் அகேன்ஸ்ட் ஒன்ஸ் அ வில். அதுதான் டேக் அவே அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் உன் அனுமதியோடு வாங்கிட்டு போறங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த செக்ஷன்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் ஆலம்கீர் who is charged under section 498. அவர் என்ன சொல்றாருன்னா, I have not taken away. She had voluntarily came with me. She had voluntarily came with me. So it is not my intention or notion to grab a married woman. நான் அது என்னுடைய செயல் கிடையாது. அவர்களாக வந்தார்கள், அவங்க என் கூட இருக்கிறேன்றாங்க, இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இன்டர்பிரட்டிங் திஸ் பர்டிகுலர் வேர்ட் டேக் அவே இன் அ லிட்ரல் மீனிங் இட் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு எனி அஃபென்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, தப்பு, இதை வந்து அப்படி எடுத்துக்க கூடாது. எப்படி அதோட அசோசியேட்டட் வேர்ட்ஸ் என்ன மீனிங்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் வேர்டு என்ன இந்த செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஒய்ஃப் ஆஃப் அனதர், அதுதான் குவாலிஃபையிங் வேர்டு. அதோடு தொடர்புடைய விஷயங்கள் தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேக் அவே ஆர் என்டைசஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ a person knowingly had taken the wife of another person cannot make an argument of this stand அப்படின்னு சொல்லிட்டு a word should be taken meaning from its association. இதோட தொடர்புடைய எந்த அர்த்தத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு? It does not mean a force. It only means a person knowingly taking away the wife of another person அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரல் மீனிங் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்காம, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல லிட்ரல் ரூல் எடுத்துக்காம அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க? சாசிட்டர் எ நாசிஸ் டு நோ ஃப்ரம் த அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த ரூலை எடுத்துக்கிறாங்க. சரியா? இதுதான் நான் இதுக்கு முன்னாடி சொல்ல வந்தது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்போ ஒரு சில சென்டென்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தைய நம்ம என்ன பண்ண முடியாது? லிட்ரலா எடுத்துக்க முடியாது. அப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, எந்த நோக்கத்துல ஆல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் பர்பஸ், ஒன்லி ஒன் மெயின் பர்பஸ். சரியா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கிவ் எஃபெக்ட் டு த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். அந்த சட்டத்திற்கான நோக்கத்தை வடிவம் கொடுப்பதற்காக தான் இந்த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அப்ப எப்படி இன்டர்பிரேட் பண்ணா எஃபெக்டிவா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ அப்படிதான் நம்ம
இன்டர்பிரட் பண்ணுமே தவிர ஐடென்டிக்கலா நம்ம தனியா ஒரு விஷயத்த பிரிச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டர்பிரட் பண்ண முடியாது. சரியா? அதே மாதிரி நீங்க இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அதோடைய ப்ரொவிஷனை வந்து சேலஞ்ச் பண்ண ஒரு கேஸ் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதா கேஸ் இல்லையா? நீங்க ஃபேமிலி லால படிச்சிருப்பீங்க. ஆக்ட்ரஸ் சரிதா கேஸ். வெங்கட்ட சலையா வர்சஸ் சரிதா. அந்த கேஸ் உடைய ஃபேக்ட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். செக்ஷன் 9 ஆஃப் த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ அவங்க சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 பிகாஸ் டெல் a court cannot force a individual major woman to live or to go away with one person. That is against a very well liberty. அதாவது ஆர்டிகல் 21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல no person shall be deprived of his life and personal liberty except according to the procedure established by law. ஸோ இப்போ பர்சனல் லிபர்ட்டிங்கிறது ஈக்குவலன் டு லைஃப். ஒருத்தருடைய உயிரை போல இணையான ஒரு அடிப்படை உரிமை என்னது? சுதந்திரமாக வாழ்வது. சுதந்திரமாக வாழ்வதற்கு முரணான ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 9 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. யாரு? சரிதா. அப்ப கோர்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா, இட் வுட் நாட் இன்டர்பிரட் இட் இன் அன் ஐடென்டிக்கல் மேனர். தனியாக அந்த வார்த்தையை துண்டாக எடுத்து இன்டர்பிரட் பண்ணாது. அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் அ லாஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ மேரிட் பர்சன் that spouse should perform a matrimonial duty. Once entering into a relationship, once entering into a matrimonial relationship, once being married, either it may be male or female, that is secondary. A person is owing a matrimonial duty to his other partner. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, தனியாக பிரிக்க முடியாது. If there is no such relation or bond or marriage subsisting or existing, then this question would not arise. Forcing a woman or forcing a man by passing an order under section 9 to go and perform a matrimonial duty or to go and live with that particular person. அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதே வந்து நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ரெஸ்டிடியூஷன் ஆர்டர் பாஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு, அதனால அதை ஒரு கிரவுண்டா வச்சு கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிற போது தனியாக செக்ஷன் 9 வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா செக்ஷன் 9 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்து மேரேஜ் ஆக்ட்ல எப்படி ஆரம்பிக்கும்னா, எனி பர்சன், எனி மேரிட் பர்சன் without having sufficient cause refusing to live with or separating the another person may file an application in the district court for a petition of restitution அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அப்ப என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்குன்னு பாருங்க. sufficient cause. So it is you have a right to explain to the court there is some sufficient cause why I have departed from the matrimonial life. Without showing that sufficient cause, without showing that reason, a person cannot totally deny I'm a mature man or mature woman, so I have my own liberty, so I should be allowed to roam freely without performing matrimonial duty ன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரேடியாக ஒரு பிளாங்கெட்டா நம்ம ஒரு ப்ரொவிஷனை செல்லாது, அது வந்து இந்த இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றது ஒரு நீதிமன்றத்தோட வேலை கிடையாது. எப்படி இன்டர்பிரட் பண்ணா அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாவை அப்ஹோல்டு பண்ண முடியும்? சரியா? லா அப்படிங்கிறது should be followed not only in letter but also in true spirit of that particular enactment. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நான் சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. Law does not means only what is existing in paper, but more than that, it should apply to the needy person. It should provide relief to the person who is in need of justice. So it should be not only followed in letter, but it should also be followed in its true spirit. எதற்காக அது இயற்றப்பட்டதோ அந்த நோக்கம் நிவர்த்தி அடையும் விதத்துல, அந்த நோக்கம் பலன் போய் சேர வேண்டிய விதத்துல அதை என்ன பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும். சரியா? இதுல இன்னொரு கேஸ் சொல்றேன், இது பண்ணிக்கோங்க. ஆலன் கிர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இஸ் வித் ரிகார்ட் டு அடல்ட்ரி, செக்ஷன் 498 ஆஃப் ஐபிசி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மங்கு சிங் கேஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கலாம் சில பேருக்கு. மங்கு, இன்றே மங்கு சிங்னு போட்டா போதும்.
in reference to Mangu Singh கேஸ்னு சொல்லிட்டு இந்த கேஸோட ஃபுல் டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கு சிங் வர்சஸ் எலெக்ஷன் ட்ரிபியூனல் ஏஆர் 1957 SC 871. இப்படி ஃபுல்லா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதுக்கு ஷார்ட்டா என்ன பண்ணலாம், இன்றே மங்கு சிங் கேஸ் இன் ரெஃபரன்ஸ் டு மங்கு சிங்ஸ் கேஸ் இப்படி எழுதினா போதும் எக்ஸாம்ல. ஸோ இன் ரெஃபரன்ஸ் டு மங்கு சிங்ஸ் கேஸ் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒருத்தர் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு ஃபைல் பண்றாரு தன்னுடைய நாமினேஷன் அப்படின்னா he should not have any arrears or dues with regard to tax to that particular local body. எந்த நகராட்சியோ இல்ல ஊராட்சியோ எந்த தேர்தல் எந்த பகுதியில நீங்க தேர்தலுக்கான மனுவை தாக்கல் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ எந்த ஒரு பாக்கியும் இருக்கக்கூடாது. நோ அரியர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் அன்றைய காலகட்டத்துல. இப்பெல்லாம் அது இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நிறைய வாட்டி நம்ம பேப்பர்ல பார்ப்போம். ஒருத்தர் எம்பியா ஆகி முடிச்சு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூட தன்னுடைய அந்த பங்களாவையோ இல்ல மற்ற விஷயங்களையோ காலி பண்ணாம இருப்பாரு. ஸோ ஆஃப்டர் வேரியஸ் எஃபர்ட் அண்ட் ஆஃப்டர் வேரியஸ் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் அண்ட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஒன்லி டு வுட் பி வெக்கேட்டிங் த ப்ரெமிசஸ். அதே வந்து ஒய் இதெல்லாம் நம்ம பேசுறதா இருந்தால் பேசலாம். ஒய் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு என்க்ரோச்மெண்ட். ஒரு சராசரி மனிதன் ஒரு இடத்துல இல்லைன்னா உடனே நம்ம அவருக்கு அவர் வந்து ப்ராப்பரா ஒரு என்க்ரோச்சரா இருந்தா அவருடைய கரண்ட்டை கட் பண்றோம், தண்ணியை இது பண்றோம், அவரை வந்து எந்த அளவுக்கு வெளியில அனுப்புறதுக்கு இது இருக்கோ எல்லா ஸ்டெப்ஸுமே எடுக்கிறோம். பட் ஒய் ஆஃப்டர் ஹேவிங் ஆல் மீன்ஸ் பர்டிகுலர் பர்சன்ஸ் லைக் MPs and MLAs are not vacating a government premises? Why the law does not show its real color to those persons? Why they have been given such a privilege? அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. They should have that conscience to vacate the premises after after that period goes. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த மங்கு சிங் வர்சஸ் செலக்ஷன் ட்ரிபியூனல் கேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அரியர்ஸ் இருக்கு. அவர் வந்து நாமினேஷன் பண்ணிடுறாரு. அந்த போல் டேட் பிகின் பண்றதுக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அந்த அரியர்ஸை பே பண்ணிடுறாரு. பட் ஆனால் அவருடைய எலெக்ஷன் என்ன பண்றாங்க, செல்லாது. அவருடைய மனு வந்து தள்ளுபடி பண்றாங்க. பிகாஸ் he has arrear at the date of notification of election. சரியா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் அவருக்கு அரியர் இருப்பதனால் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்ப அவர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாரு. டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை லிட்டரலா இன்டர்பிரட் பண்றாரு. A person should not have a demand அப்படிங்கிறதா ப்ரொவிஷன். ஸோ இஃப் a person has some demand, டிமாண்ட்னா என்னது, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ஆர் அரியர்ஸ் ஆஃப் டாக்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ அவர் லிட்டரா என்ன சொல்றாருன்னா டிமாண்ட்னா என்னங்க, டு ஆஸ்க் ஃபார், டு கால் ஃபார் சம்திங். அப்படிதான் டிமாண்ட் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்பு அறிவிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. டிமாண்ட் நோட்டீஸ்னா கேட்பு அறிவிக்கை. The person is demanding, alleging that you owe this kind of tax or dues during this period. So total amount of this is this much, and you have been imposed a fine of this much, penalty this much, charge this much, tax this much அப்படின்னு வேரியஸ் செட்ல போட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தங்களுக்கு கேட்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் நோட்டீஸ். அதை ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க. எனக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு டிமாண்ட் நோட்டீஸுமே இதுவாகல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். டிமாண்ட் அப்படிங்கிறது லிட்ரலி வாட் அமௌண்ட்ஸ் டு டிமாண்ட், த பர்சன் ஷுட் கால் ஃபார், ஷுட் ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் அவருடைய இதுவா இருந்தது. அப்போ கோர்ட் என்ன சொல்லணும்னா, லிட்ரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் டிமாண்ட் டஸ் நாட் ஹாவ் எனி வேல்யூ இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ கேஸ். It is very clear whether the arrear was existing or not. When arrear was existing, a person does not have a stand to tell that என்னது, நான் வந்து எனக்கு எதிராக எந்த டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செட்டசைட் பண்ணது நியாயமானதுதான், சரியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கு சிங் வர்சஸ் எலெக்ஷன் ட்ரிபியூனல்ல சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் வாட் ஆர் த அதர் குவாலிஃபைங் வேர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் தட் பர்டிகுலர் வேர்ட், டிமாண்ட் அப்படிங்கிறதோட தொடர்புடைய மற்ற வார்த்தைகள் அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர தன்னிச்சையாக அந்த வார்த்தைக்கு மட்டும் நம்ம அர்த்தம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இந்த மங்கு சிங் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? இதோட தொடர்புடைய இன்னொரு ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரேஷனையும் பார்த்துடலாம். அதுவும் ஒரு சின்ன ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரேஷன் தான். டு நோ ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன். இப்போ நம்ம பார்த்தது நாசிட்டர் எ சாசிஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்ஷன் எஜுஸ்டம் ஜெனரிஸ். எஜுஸ்டம் ஜெனரிஸ் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன் நாசிட்டர் எ நாசிஸ், அதாவது டு நோ ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன். A word should not be separated uniquely and given a
எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் தட் வேர்ட். அது வந்து ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. அதுக்காக ஒரு வேர்டை டிக்ஷனரியில போய் பார்த்து இது பண்ண முடியாது. சரியா? எஜுஸ்டம் ஜெனரிஸ் அடுத்த ஒரு இது அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்ரல் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் த சேம் கைண்ட். இது ரெண்டுத்துக்கும் ஒரு லைட்டா வித்தியாசம் இருக்கு. ஸோ எஜுஸ்டம் ஜெனரிஸ்க்கும் சாசிட்டர் என் ஆசிஸ்க்கு, அதாவது டு நோ ஃப்ரம் இட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சாசிட்டர் என் ஆசிஸ். இப்போ இந்த எஜுஸ்டம் ஜெனரிஸ்ங்கிறது ஆஃப் த சேம் கைண்ட். ஆஃப் த சேம் கைண்ட். இப்போ உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரேஸ், ரிலிஜியன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்டா ஒரு லெஜிஸ்லேஷன், டைரக்டா ஒரு ஜிஓ, ஆர் டைரக்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், ஆர் டைரக்டா ஒரு நோட்டிபிகேஷன், ஆர் டைரக்டா ஒரு சர்க்குலர் என்ன பண்ணிருக்காது? இதை டச் பண்ணிருக்காது. டைரக்டா டச் பண்ணிருக்காது. பட் ஆனா இன்டைரக்டா நம்ம அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்டைரக்டா இதோட இந்த 5 விஷயம் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் பேஸ்ட் ஆன் ரேஸ், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்த விஷயத்துல என்ன பண்ணிருப்பாங்க? ஏதோ ஒண்ணு தொட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? வெதர் ஆஃப் த சேம் கைண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடு தொடர்புடைய வகையில இருக்கா? வாட் இஸ் த ட்ரூ இன்டென்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இதை வந்து கான்ஸ்டியூஷன்ல கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். வாட் எ பர்சன் கேனாட் டூ டைரக்ட்லி, ஹி கேனாட் ஆல்சோ டூ இன்டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானா அப்படிங்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுஸ்டம் ஜெனரிஸ் ஆஃப் த சேம் கைண்ட். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த பிரின்சிபிளை எடுத்துக்கணும். புரியுதா? அப்போ ஒரு வார்த்தை டிஸ்டிங்டா, செப்பரேட்டா, இது ஒரு தனி என்டிட்டி, அது ஒரு தனி என்டிட்டி அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியாது. சரியா? இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல, அதாவது இந்த எஜுஸ்டம் ஜெனரிஸோட பிரின்சிபல் எப்ப அப்ளை ஆகும், எந்த மாதிரியான கேசஸ்ல அப்ளை ஆகாதுங்கிறதுக்கு ஒரு கேஸ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூபி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் யூபி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, யூபி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் ஹரிசங்கர். உங்களுக்கு உண்மையாவே ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னா நீங்க எப்படி பண்ணலாம்னா, ஒரு சில பிரின்சிபல் ஆர் ஒரு சில கேசஸ்ல எப்படி எவால்வ் ஆயிருக்கு, என்ன மாதிரியான வார்த்தைகள் எவால்வ் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எவால்வ் ஆயிருக்குங்கிறத நீங்க அப்பப்போ ஞாபகம் வச்சு பார்க்கலாம். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபேர் பிளே டாக்டரின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேர் பிளே டாக்டரின். ஃபேர் பிளே டாக்டரின் என்ன அர்த்தம்? சரியான முறையில் விளையாட வேண்டும். அதாவது அனைவருக்கும் வாய்ப்புகள் கொடுத்து ஒரு ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒர்க் இருக்கணும். ஒரு ஆக்ஷன் விடுறதா இருக்கட்டும், ஒரு டெண்டர் விடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கவர்மெண்ட்ல காலேஜ்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதாகட்டும், அட்மிஷன் ப்ராசஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸாம் ப்ராசஸா இருக்கட்டும். அப்ப ஃபேர் பிளே டாக்டரின் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்டரின். எந்த கேஸ்ல எவால்வ் பண்ணாங்க? 2G கேஸ்ல எவால்வ் பண்ணாங்க. 2G கேஸ் உடைய ஒரிஜினல் நாமன்கிளேச்சர் என்ன? சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அப்போதான் நமக்கு அது எப்பயுமே ஒரு ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த எஜுஸ்டம் ஜெனரிஸ் அப்படின்னு சொன்னா அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஸ்ல ஞாபகத்துக்கு வரணும்னா, யூபி ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் ஹரிசங்கர். இந்த கேஸ் வந்து ஞாபகத்துக்கு வரணும். இந்த கேஸ்ல வந்து கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5 விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல முதல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்ப 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 அதுதான் ஆக்சுவலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதாவது ரம்மி, அப்புறமா மை ட்ரீம்ஸ் 11 பிளேயிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கேம்பிளிங் இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது சம்பந்தமா ஒரு இதை கொண்டு வராங்க. அதோட தொடர்புடைய என்னென்ன விஷயங்கள், ஹார்ஸ் ரேசிங், கேம்பிளிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கமா 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 போட்டு ஒரு 5-6 விஷயங்களை இன்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. அந்த இது இப்ப புதுசா வரக்கூடிய இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது கேள்வியாகுது. சரியா? ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன், இந்த ஆப் இல்ல இந்த கேம் வெதர் இட் பி கம்மிங் அண்டர் திஸ் ஆர் இட் வில் பி எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரம் திஸ் அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. அப்படின்னா முதல் விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர் த ஆக்ட் கண்டைன்ஸ்
specific words. அது first criteria. சரியா? Second criteria, and whether those words constitute a separate class or separate category. அதையும் பார்க்கணும். Separate class, அதாவது genus, species னு சொல்லுவாங்க இல்லையா பயாலஜில, whether these words belong to same genus, அதான் செகண்ட் கிரைட்டீரியா. சரியா? டிஃபரெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அந்த வேர்ட்ஸ் வெதர் தே பிலாங்ஸ் டு சேம் கிளாஸ் ஆர் டிஃபரெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சேம் கிளாஸா இருந்தா தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இதை அப்ளை ஆகும். எஜுஸ்டம் ஜெனரிஸ் ஆஃப் த சேம் கைண்ட். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether it has been exempted or explained that it would not it is placed in this kind of way. இதை இந்த அர்த்தத்துல தான் பொருள் கொள்ளணுங்கிறத அந்த ப்ரொவிஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த ரெண்டாவது விஷயம், அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த வார்த்தைகள் தனி கிளாஸ் ஆஃப் இதுவா இல்ல அதையெல்லாம் ஒரே கேட்டகரியில வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது, அதை பற்றி ஒரு எக்ஸப்ஷன் இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். நாலாவது, legislative intent, why those words have been used in a particular sequence or particular order. நான் உங்களுக்கு அந்த கீதா ஹரிஹரன் கேஸ் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அந்த கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால செக்ஷன் 6 ஆஃப் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேச்சுரல் கார்டியன் ஆஃப் அ மைனர் சைல்டு ஃபர்ஸ்ட்லி ஃபாதர், செகண்ட்லி மதர், தேர்ட்லி த ரிலேஷன் ஆஃப் அ ஃபாதர், ஃபோர்த்லி ரிலேஷன்ஷிப் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி அண்ட் ஃபோர்த்லிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பரிங், இட் டஸ் நாட் மீன் கிவிங் ப்ரையாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது, லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட், வெதர் இட் இஸ் டிஃபரெண்ட் இன்டென்ஷன் இருக்கா லெஜிஸ்லேஷன், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வேற ஒரு அர்த்தம், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வேற ஒரு அர்த்தம்னு இருக்கா, இல்ல லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது, அந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ஷனுக்கு எப்படி நம்ம வடிவம் கொடுக்கணும் இன்டர்பிரட் பண்ணா அப்படிங்கிறது அஞ்சாவது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் அடிப்படையா வச்சுதான் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு செக்ஷன்ல அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், இன் ஐசோலேஷன் ஆர் ஆல் தோஸ் திங்ஸ் டு பி இன்டர்பிரட்டட் இன் அ லைக் மேனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேரு எஜுஸ்டம் ஜெனரிஸ். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கோ இல்லை இருக்கும் நேரம் கொடுக்கல. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த செஷனில் இன்னும் கொஞ்சம் கேஸ் லாஸ்லாம் இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். டைம் வந்து less than 1 minute. So I end this session. Thank you everyone.